இந்த கட்டிகள் தான் வந்து தைராய்டு கட்டிகள். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுரந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. அளவோடு இருந்த பிரச்சனை இல்லை. ஹைப்போதலாமஸ், பிட்ரூட்டி, தைராய்டு இது 3 கிளாண்டில் சேர்ந்து தான் ஹெச்பிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸைஸை உருவாக்குகிறது. ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் ஹைப்போதலாமின் சுரப்பிகள் அதிகமா சுரக்காததுனால தைராய்டு வந்து தாறுமாறா வந்து எகிரிடும். இதை வந்து சுத்தமா நம்ம வச்சுக்க சொல்லி இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. அதாவது ஓம் வணக்கம் நேர்களே, யோகம் மீடியால இருந்து வசந்தி. இன்னைக்கு நம்ம அருமையான தகவலை பத்தி பார்க்க போறோம். அதாவது தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த சுரப்பி அதிகமா சுரந்தாலும் நமக்கு கஷ்டம்தான், கம்மியா சுரந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். தைராய்டு சுரப்பி அப்படின்னு அதிகமா சுரக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா சுரக்குது. ஸோ இந்த தைராய்டு எதனால வருதுன்னோ, இந்த தைராய்டு சுரப்பிகள் அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும் இயற்கை முறையிலும் உணவு முறையிலையும் அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த முன் கழுத்து இருக்கு இல்லையா, இதுல வந்து வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த இடத்துல கட்டி ஒண்ணு இருக்கும். இந்த கட்டிகள் தான் வந்து தைராய்டு கட்டிகள். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுரந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. அளவோடு இருந்த பிரச்சனை இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட் அதிகமாகும், இதனால நமக்கு டென்ஷன் ஆகும், மன அழுத்தம் அதிகமாகும், பயம் பதட்டம், கூடவே வந்து வெயிட் லாஸும் இருக்கு, வெயிட் கெயினும் இருக்கு, ஹேர் growth இருக்கு, ஸ்கின் க்ளோ இருக்குது, மென்ஸ்ட்ரல்ஸ் ப்ராப்ளம்ஸ் சைக்கிள் கரெக்ட் பண்றது, அடுத்தது கருவுறது, இது எல்லாமே பேலன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பிகள் தான். தைராய்டு வந்து அளவுகள் குறைஞ்சு போனாலும் நமக்கு இதே பயம் பதட்டம் படபடப்பு எல்லாமே இருக்குங்க. கூடவே விட்டமின் B12 இது எல்லாமே வந்து நமக்கு குறைஞ்சாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன், அதாவது மொபைல் போன் பாக்குறோம் இல்லையா, கம்பல்சரி அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றது தூக்கம் கெடுறது. இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுனால தான் நமக்கு தூக்கமும் கெடும். குறையும் போது இது எல்லாமே நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். அதே மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, கூடவே வந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகுறது சிலவர் தள்ளி போடுவாங்க. இதனாலையும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிறைய வரும். தைராய்டு நிலை குறைஞ்சா டென்ஷன் அதிகமா வரும். இந்த தைராய்டுனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பிட்ரூட்டி கிளாண்ட். இந்த பிட்ரூட்டி கிளாண்ட்டை கண்ட்ரோல் பண்றது கமாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைதலாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன். அதாவது ஹைப்போதலாமஸ், பிட்ரூட்டி, தைராய்டு இது 3 கிளாண்டில் சேர்ந்து தான் ஹெச்பிடி அப்படிங்கிற ஒரு எக்ஸைஸை உருவாக்குகிறது. அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் ஹைப்போதலாமின் சுரப்பிகள் அதிகமா சுரக்காததுனால தைராய்டு வந்து தாறுமாறா வந்து எகிரிடும். ஸோ இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி, அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா T3 T4 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிச்சு. இதனால வந்து தைராய்டு தாறுமாறா போகும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் சொல்லுது. இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னா டீப் ஸ்லீப் வேணும். கூடவே வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான உணவு கட்டுப்பாடு நம்ம எடுத்துக்கணும். T3 T4 ஹார்மோன் வந்து குறையும் போது நமக்கு தூக்கம் குறையும். இதனால செரோட்டோனின் மெலட்டோனின் குறையும். இது ரெண்டும் குறைஞ்சிச்சு அப்படின்னா தைராய்டு நமக்கு ரொம்பவே அதிகமாகும். சோ இதுதான் வந்து சயின்ஸ் சொல்லுது. இதை நாம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தைராய்டு என்பது கழுத்து சக்கரம், அதாவது விசுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, விசுத்தி சக்கரஸ்ல அதுதான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விசுத்தி சக்கரஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பயமா இருக்கும், கவலைப்படும், அதிகமா ஹேர் ஃபால் ஆகும், கம்யூனிகேஷன் நம்ம யார்கிட்டயுமே அதிகம் பண்ணிக்க மாட்டோம், அதாவது டிஸ்கஷன் உட்பட எதையுமே நம்ம யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவலைகள். இந்த தைராய்டு சுரப்பிகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதிகமா சுழந்தா இந்த ப்ராப்ளம்லாம் வரும், குறைஞ்சாலும் ப்ராப்ளம் வருங்கிறதுல அதுக்குதான் இப்ப விசுத்தி வந்து இதை வந்து சுத்தமா நம்ம வச்சுக்க சொல்லி இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. அதாவது ஓம் நம சிவாய கோவில்ல மணி வந்து இந்த ரீங்காரம் அதிகமா கேட்கும். நீங்களும் உங்க வீட்டுல ஒரு இந்த சக்கராச இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த ஓம்ன்ற இந்த ரீங்காரத்தையும் நமச்சிவாயையும் கூட சேர்த்து சொல்லிட்டு கோவில்ல, அதனாலதான் அந்த சந்தனம் வைக்கிறது, நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா தீர்த்தம், அதை எடுத்துக்கிறது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விபூதி வச்சுக்கிறது. கோவில்ல நமக்கு வந்து அதிகமான பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க. சோ இதெல்லாம் நாம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம தைராய்டு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாவும் இருக்கும். அதே மாதிரியே வீட்டிலேயே நாம செய்யக்கூடிய சிறு சிறு பயிற்சி, அதாவது உஜ்ஜயி பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. நம்மளோட மூச்சை வந்து நல்லா கண்ட்ரோல்ல வச்சு கழுத்துல வச்சிருக்கணும். நம்மள கவனம் பூராவுமே இந்த கழுத்துல வச்சு நல்லா மூச்சை ஆழமா இழுத்து வெளியே விடணும். நம்ம அந்த மூச்சை இழுத்து வெளியே விடும்போது ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நாம செய்யணும். அப்போ நமக்கு தைராய்டு தெரப்பி வந்து பேலன்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வீட்டுல வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டா சூடாக்கி நல்லா பபுள் பண்ணி அந்த உமிழ்நீரோட அந்த எண்ணெயும் வந்து தண்ணி மாதிரி ஆகணும். அந்த மாதிரி பபுள் பண்ணி
நாம துப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவுகளை எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கடல் வாழ் உயிரினங்கள் சாப்பிடலாம். இது வந்து அயோடின் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து மீன், எறா, நண்டு இது எல்லாமே வரும். வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, கடல் கீரை, எள்ளு, வாழைப்பூ கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அயன் சத்து எல்லாமே அதுல அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்தது கம்பல்சரி வீட்டுல சீரகம், சோம்பு, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இது மூணையும் அளவா எடுத்து வச்சு அதை நம்ம பொடி பண்ணி வச்சு அந்த தண்ணி வந்து பொடியா நீங்க வச்சு குடிச்சாலும் சரி, இல்ல வேக வச்சு ஒரு நாள் ஃபுல்லாவுமே 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதை நல்லா அந்த எந்த அளவுக்கு பாத்திரம் வேணுமோ அதுல சுட வச்சு அன்றைய டே ஃபுல்லாவே நீங்க அந்த தண்ணி தான் குடிக்கணும், வேற தண்ணி குடிக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து தைராய்டு சுரப்பிகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே சூரிய ஒளியில 10 to 15 நிமிஷம் கம்பல்சரி நில்லுங்க. நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, இல்ல அது எப்படியோ ஒண்ணு விட்டமின் டியே எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா கம்பல்சரி சாப்பிடணும். இந்த தைராய்டு சுரப்பிகளுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ இந்த கட்டை விரலுக்கு கீழ் பகுதியில இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தைராய்டு சுரப்பிகள் வந்து நார்மலா இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுடைய உடம்புக்கு கீழே இந்த வயிற்று பகுதிக்கு கீழே ஆடம்ஸ் இருக்கும், அதுல வந்துட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அதை வந்து நல்லா அழுத்தி விட்டணும், நல்லா மசாஜ் பண்ற மாதிரி அழுத்தி விடணும். அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா தைராய்டு சுரப்பிகள் சுரக்கிறது ஃப்ளோ வந்து நார்மலா இருக்கும். அடுத்தது L14 ஹெகு பாயிண்ட்னு சொல்லிட்டு இந்த கட்டை விரலுக்கும் இந்த இதுக்கும் நடுவுல எல்போல இருக்கும். இது வந்து இந்த தலைவலிக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு கீழே இங்க இருக்கிற இந்த சதை பகுதியில அழுத்தம் கொடுத்து விடுங்க, அழுத்தம் கொடுத்து விடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தைராய்டு சுரப்பிகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அதே மாதிரி கிட்னி பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்து உள்ளங்காலுக்கு நடுவுல அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, K2ன்னு சொல்லுவோம். இது வந்து கிட்னி பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த அக்குப்ரெஷரை நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா தைராய்டு சுரப்பிகள் வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா தைராய்டை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரியே தைராய்டு வராம இருக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து ஒரு கோவில். கம்பல்சரி 10 மணிக்கு முன்னாடி பெட்டுக்கு போயிடணும். நைட்டில் குளிர்ந்த உணவுகள் எதுவுமே எடுத்துக்க கூடாது. அதே மாதிரியே நல்லா வெதுவெதுப்பான நீர் கம்பல்சரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதில் டீப் ஃப்ரை பண்ண உணவுகள் எதையுமே எடுத்துக்க வேணாம். பொரிச்சது, வறுத்தது எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம். ஆவியில் வெந்தது சாப்பிடலாம். முக்கியமாக அயன் அதிகமாக உள்ள பொருட்களை உணவுகளாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த டென்ஷனோ எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி போகணும். அதே மாதிரியே இந்த விசுத்தியை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து சுத்தம் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த தைராய்டு சுரப்பிகள் கரெக்டாக இருக்கும். விசுத்தியில் வந்து நம்ம வந்து இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். விசுத்தி கிளன்சிங் வந்து ஓம் சாந்தி, இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த விசுத்தி சக்கரத்தை நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணாலே நம்ம சூப்பராக நல்லபடியாக இருக்கலாம். அதே மாதிரி தைராய்டு மீண்டும் வராது, சுரப்பிகள் அதிகமாகாது, குறையாது, லெவலாகவே இருக்கும். தைராய்டு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. பட் அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே நம்ம ஃபோனை வந்து 9 மணிக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். பெட்டுக்கு கொண்டுகிட்டே போகக்கூடாது. முக்கியமான விஷயம், தைராய்டு சுரப்பிகள் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். ஸோ அதை வந்து நம்ம வராமல் பாதுகாத்துக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.